மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ் பிரபா பிரேம்குமார் தயாரித்து யோகி பாபு சிம்பு தேவன் கூட்டணியில் போட் ஆகஸ்ட் 2 முதல் திரையரங்குகளில். Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. இந்த நடிகர்கள் ரெட் கார்டு வரைக்கும் பஞ்சாயத்துக்கு வர என்ன காரணம்னா, யார் அட்வான்ஸ் கொடுத்தாலும் வாங்கிடுறது. ஒரு நடிகர் அட்வான்ஸ் வாங்கும்போது எப்போ டேட் என்னன்னு கேட்டுக்கிட்டு தான் வாங்குவார். நீங்க ஏன் போய் கொடுக்குறீங்க? இன்னைக்கு தனுஷுக்கு ரெட் கார்டுன்றோன்னு எல்லாரும் ஒன்று பேசிட்டு இருக்கோம். ஏன் சிம்புக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க, அவர் நடிக்காம இருக்காரா? வைகை புயலுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க, அவர் நடிக்காம இருக்காரா? இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 250 ஸ்கிரீன் பிளான் பண்ணி ரிலீஸ் டேட் போட்டு நெருங்கி போறேன். ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு படம். இது ஒரு குடும்பத்தோட சதி. அதான் ஞானவேல்ராஜா பின்னாடி இருந்து எல்லாரையும் தூண்டி விட்டு செஞ்சது இந்த குடும்பம். நேரடியாக செஞ்சாங்க. இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி இன்னொரு படத்தை இறக்கி எங்களோட தியேட்டரை கம்மி பண்ணாங்க. அதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க. இப்போ அடுத்து வருதுல கங்குவா, என்ன நடக்குதுன்னு பாருங்க. கோடி கோடியா செலவு பண்ணி பொறுப்புக்கு என்னப்பா செய்ய போறீங்க? பாச தலைவனுக்கு பாராட்டுலாம் நடத்துறதுக்கா? என்ன நடந்திருக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில்? இது ஒண்ணுதான் நடந்திருக்கு. இதை தவிர எதுவுமே நடக்கல. ஒரு கட்டடம் கட்ட முடியல அவங்களால. இத்தனை நடிகர் இருக்கீங்களா, சூப்பர் ஸ்டாருங்கிறீங்க, உலக நாயகங்கிறீங்க, தலைங்கிறீங்க, தளபதிங்கிறீங்க, 100 கோடி 1000 கோடி 2000 கோடின்றீங்களாப்பா. ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டடம் உங்களால கட்ட முடியல. நடிகர்கள் நம்ப கூடாதுங்களா? நடிகர்கள் நடிகர்ன்றது யாருங்க? பட்டன் போட்டா நம்ம வீட்டில் டான்ஸ் ஆடுவார் டிவியில், அவர் தான் நடிகர். நடிகருக்கு நீ அவ்வளவுதான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவரோட ஆட்டம் உங்களுக்கு பிடிச்சா காசு கொடுத்து பாருங்க, கடந்து போங்க. நக்கரன் ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். இன்னைக்கு மிக முக்கியமான சில விஷயங்களை பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு இயக்குனர் தயாரிப்பாளர் திரு ஆதம் பாபா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கு. உயிர் தமிழ் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. நம்ம அப்போ சந்திச்சோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக சந்திக்கிறோம். தயாரிப்பாளர்கள் சங்கத்திலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை தான் சினிமா ரசிகர்களையும் சரி, சங்க உறுப்பினர்களையும் சரி, நடிகர்கள் எல்லாத்தையுமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து எந்த ஒரு புதிய படங்களையுமே தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் சங்கம் முன்வரது இல்லை. படப்பிடிப்புகள் ரத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன சார்? என்னன்னா, பிரைமரியா சொல்லியிருக்காங்க. இன்னும் அது அதிகாரப்பூர்வமா முடிவு பண்ணல. அதை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு தேக்க நிலை. முன்னாடிலாம் ஒரு வாரம் வெள்ளிக்கிழமையானா நம்ம தமிழ் சினிமாவில் இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வெளி மாநில படங்கள், பேன் இண்டியா படங்கள்னு அந்த படம் பிடிக்குது. ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடிக்கு பிறகு எப்போவுமே நம்ம ரசிகர்கள் ஒரு ஒரு தரமான ஒரு ஒரு ரசிகர்கள் தான். இன்னும் ஒரு படி மேலே போய் சர்வதேச திரைப்படங்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஓடிடி வந்ததுக்கப்புறம் அது மொழி மாற்றம் செஞ்சு விடுறாங்க. 5 லாங்குவேஜில் விடும்போது ஒரு கொரியன் படமாக இருக்கட்டும், ஒரு ஹாலிவுட் படமாக இருக்கட்டும், அதாவது ஹிந்தி படமாக இருக்கட்டும், கன்னட படமாக இருக்கட்டும், இதெல்லாம் மொழி மாற்றம் பண்ணி நேரடியாக பார்க்கும்போது ரசனையை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே உலகத்தரத்துக்கு போயிடுச்சு. அப்போது தியேட்டரில் நான் பார்க்கணும் அப்படின்னா ஒரு விசுவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஒரு டால்பி அட்மாஸ் பார்க்குறோம், 7.1 பார்க்குறோம்னா அந்த மாதிரியான ஒரு விசுவல் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதனால சின்ன படங்களுக்கு வரதில்லை தியேட்டர். அது போக என்னென்னா எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. அந்த வரக்கூடிய சின்ன படங்கள் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது அப்படின்னா தியேட்டருக்கு வர்றாங்க. சுமாராக இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம், இதுக்கெல்லாம் யாரும் வர்றதே இல்லை. அதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இன்னைக்கு தயாரிப்பாளர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெரிய படங்கள் நல்லா இல்லைனாலும் கூட பெரிய நட்சத்திரம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது தியேட்டரும் நிறைய ஆக்குப்பை பண்ணுதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம், தியேட்டர் ஆக்குப்பை பண்ணுது. இன்னொரு பக்கம் அப்படி இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்தியன் 2 படம், அது பேரை சொல்லலாம், அதனால தப்பு இல்லை. படம் ரிலீஸ் ஆகி 2வது நாள் நான் ஊரில் இருந்தால் சங்கர் சார் படம், கமல் சார் படம் ஓப்பனிங் ஷோவே பார்த்துருவேன். ஊரில் இல்லை, நான் ஒரு கல்யாணத்துக்காக பரமக்குடிக்கு போகிறேன். மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கி போகிற வழியில் ஒரு மத்தியானம் ரிலீஸ் ஆகி 2வது நாள் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி சனிக்கிழமை போகிற வழியில் மானாமதுரையில் ஒரு தேட்டர், 2 தேட்டர் பக்கத்தில் இந்த படம் ஓடுது. சரி படம் பார்த்துடலாம், ஈவினிங் தானே மேரேஜ்னு சொல்லி தேட்டருக்குள்ளே போனால் 9 ஆடியன்ஸ் மொத்த தேட்டரில் படம் ஓட்டுறாங்களா? 9 ஆடியன்ஸ். நான் உள்ளே போகும்போது கமல் சார், இந்தியன் டைட்டில், பெரிய ஹிட்டு படத்துடைய 2ஆம் பாகம், சங்கர் சார், இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, ரெட் ஜெயிண்ட் மாதிரி ஒரு பெரிய பேனர், வெறும் 9 ஆடியன்ஸ். அப்போ என்னவா இருக்குது அப்படின்னா, நல்லதோ கெட்டதோ உடனே ஜனங்களுக்கு போய் சேர்ந்துருது. சேர்ந்த உடனே அவன் என்ன முடிவு பண்ணுறான்னா,
இதை ஒரு வாரம் கழிச்சு ஓடிடியில் பார்த்துக்குறோம். 10 நாளில் வரப்போகுது, 15 நாளில் வரப்போகுது, 4 வாரம்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. ஷார்ட்டாக அப்படி போயிடும். ஓடிடியில் பார்த்துக்கலான்னு ஒரு முடிவு பண்ணி தேட்டருக்குள்ளே வர மாட்டேங்கிறான். இது ஒரு ஆபத்தான ஒரு சூழல். அப்போ இந்த தயாரிப்பாளர்கள்லாம் 8 வாரம் கழிச்சு ஓடிடியில் படம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா ஓடிடிக்கு படமே கொடுக்கக்கூடாது. ஆனா நீங்க இத நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆரம்பத்துல அதாவது இந்த ஓடிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் அறிமுகமான சமயத்துல, நிறைய தயாரிப்பாளர்கள் ஓடிடில தான் அந்த படத்த ரிலீஸ் பண்றதுக்கு முன் வந்தாங்க. ஆனா இப்போ அந்த சூழ்நிலை மாறுது. எப்படின்னா, படம் ரிலீஸ் ஆகணும். கிட்டத்தட்ட 8 வாரங்களுக்கு அப்புறம் தான் அத ஓடிடிக்கு நீங்க செல் பண்ணணும்னு சொல்றாங்க. இது எதனால? கார்ப்பரேட்டுகள் வரும்போது அப்படி வருவாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆகா நமக்கு பெரிய வரப்பிரசாதம் வந்துருச்சு. ஏற்கனவே வந்து நமக்கு சேட்டலைட்டு போக இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வருமானமாக ஓடிடி வந்திருக்குன்னு கொண்டாடினாங்க. ஆனால் சில பேர் அப்போவே சொன்னாங்க இது கடைசியில் மோனோப்புலி ஆயிடுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே மோனோப்புலி ஆயிடுவாங்க. இப்போ பாருங்கள் ஒன்னோட ஒன்று மெர்ஜ் பண்ணுதுன்றாங்க. ஒரு 10 ஓடிடி பிரைமாக இருக்குதுன்னா அது ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகி 4 ஆயிடுச்சு. 4 ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிடிக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு கண்டென்ட் அப்படின்னு வச்சா கூட இன்னைக்கு படங்களை அள்ளி தட்டுறாங்க. எல்லா லாங்குவேஜ்லேயும் வருது. அப்போது அவங்களுக்கு வந்து தேவைக்கு மீறி இங்கே கண்டென்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல அள்ளி கொடுத்தாங்க, உள்ளே வந்தாங்க, அவங்களுக்கு கண்டென்ட் வேணும்ல, பேசிக் கண்டென்ட் வேணும்ல, அந்த கேலரியில் படங்கள் வேணும்ல, இதுக்காக அள்ளி கொடுத்தாங்க. எல்லாரும் நினச்ச மாதிரி கடைசியில் இப்போ வந்து வச்சுட்டாங்களா ஓடிடியில் நம்ம படங்களை வந்து ஆஃப்டர் ரிலீஸ்னால் என்னென்னா ஒரு படம் ஹிட்டுன்னா ஒரு விலையை வச்சு வாங்கிக்கிறாங்க. படம் ஃப்ளாப்புன்னா ஒன்று ஷேரில் போடு, பேப்பர் வியூவில் போடு, இல்லைன்னா உன் படம் வேணாம். அதுலேயுமே தரம் பிரிக்கிறாங்க. அதுலேயுமே ஆர்டிஸ்ட் யார், டெக்னீஷியன் யார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறாங்க. இப்போ இது என்ன ஆயிடுச்சு, இந்த ஓடிடி வந்ததில் ஹிந்தி ரைட்ஸு காலி ஆயிடுச்சு. ஹிந்தி ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கி அங்கே டப் பண்ணி போட்டு கொடுத்தாங்க. அந்த ரைட்ஸ் காலி ஆயிடுச்சு. ஏன்னா ஓடிடி பேசினா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஆமாம், அது காலி ஆயிடுச்சு. சேட்டிலைட் காலி ஆயிடுச்சு. இப்போ ஓடிடி வந்ததுனால தியேட்டரும் காலி ஆயிடுச்சு. ஒரு படம் போடுற 100 பேர் படம் பார்க்க வர்றான்னா அந்த 100 பேர் பார்த்தீங்கன்னா 10 பேரை அப்போ பிரிஞ்சுட்டான். 10 பேர் ஃபோனில் படம் பார்க்குறான், 10 பேர் ஓடிடியில் படம் பார்க்குறான், 10 பேர் டிவியில் படம் பார்க்குறேன், இப்படி பிரிஞ்சுட்டான். ஓகே. அப்போ 800 பேர் 900 சீட்டு 1000 சீட்டுன்னு தேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா காத்துவாங்க. அவன் 50 பேர் 25 பேர் வச்சு படத்தை ஓட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. சரி, இப்போ இந்த இடத்துல என்னன்னா மோர் கண்டென்ட் இருக்கு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி வாரத்துல 4 படமா ரிலீஸ் ஆகுது. ஆனா தேட்டருக்கு வர ஆடியன்ஸோட கவுண்ட் 10 தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம மக்கள் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 120 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போறது மட்டும் செலவு கிடையாது. பார்க்கிங்க்கு ஆரம்பிக்கிற 30 ரூபாய் கொடுத்து, தண்ணி பாட்டிலுக்கு ஒரு 60 ரூபாய், கூட சாப்பிட்ற ஒரு காஃபிக்கு ஒரு 100 ரூபாய் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் குறைஞ்சபட்சம் ஒரு படம் பார்க்கறதுக்கு, அதாவது ஒரு 400 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் எல்லா தியேட்டர்லயுமே ஒரு ஆளுக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, என் குடும்பத்தோட போனேன்னா 1200 ரூபாய் அப்படிங்கிறது எனக்கு தியேட்டர்லயே படம் பார்க்க வேண்டாம். அந்த 1200 ரூபாங்கிறது ஒரு இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனா ஒரு ஓடிடிக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுனேன் அப்படின்னா என் ஃபேமிலியோட ஒவ்வொரு வாரமும் படம் பார்க்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இது ஏன் தியேட்டர் நிர்வாகம் கவனிக்க தவறுது? இல்லை, அது என்னன்னா இப்போ தேட்டரில் வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்குறாங்க. அந்த காலத்துலாம் படம் பார்க்கும்போது ஏசி ஆஃப் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரீல் ஓடும்போது ஏசி ஓடும். ஒரு இன்ட்ரோல் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏசி ஆஃப் ஆயிரும். இன்ட்ரோல் முடிஞ்சு படம் போடும்போது ஏசி போடுவாங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் வரும்போது ஏசி ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்படிலாம் இருந்தது. இன்றைக்கெல்லாம் அப்படி யாரும் பண்ணுறதில்ல. சென்ட்ரலைஸ்டு. தேட்டருடைய குவாலிட்டி மெயின்டைன் பண்ண வேண்டியது மெயின்டெனன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து மல்டிப்ளெக்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு போட்டவங்க வந்து மெயின்டெனன்ஸுக்கு காசு வாங்கும்போது இது எல்லாமே ஆடியன்ஸோட தலையில் வந்து விழுது. அப்போ வந்து இவ்வளோ செலவு பண்ணி நான் தேட்டருக்கு வரதா இருந்தால் ஒன்று ஒரு மாஸ் ஹீரோ நான் செலிப்ரேட் பண்ணணும் தேட்டரில் போய், அவங்க வர்றாங்க. சின்ன படத்தை நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாம். எனக்கு வாய்ப்பு இருக்குல்ல, எனக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் வர்றதில்லை. முன்னாடி தேட்டரில் வந்து தான் படம் பார்க்கணும்னு கட்டாயம் இருந்தது. அது தவறுனா அதுக்கப்புறம் டிவியில் பார்ப்போம். டிவியில் பார்க்கும்போது நிறைய ஆட்ஸ் வரும். இப்போ ஓடிடியில் இந்த ஆட்ஸ் இல்லாதனால டிவிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வெறும் பள்ளி மாதிரி இருக்கு. யாரும் டிவிலாம் பார்க்கறது இல்லை. டிவி பார்க்குறாங்க, டிவிக்குள்ள ஓடிடி தான் பார்க்குறாங்க. ஆமாம், அது உண்மைதான். யூடியூப்பில் போய் புல்லட்டிங் நியூஸ் பார்க்குறாங்க. சேனலில் டைரெக்டாக யாரும் போய் பார்க்கறது இல்லை. இப்போ ஓடிடியும் வாங்குறது இல்லை, சேட்டலைட்டும் வாங்குறது இல்லை, ஹிந்தியும் வாங்குறது இல்லை. இப்போ நான் எங்கே போவேன் படம் எடுத்துகிட்டு? இப்போ தியேட்டரில் வந்து ஜனங்க படம் பார்த்தா தான் எனக்கு பணம் வரும். அப்போ தியேட்டரில் வந்து ஜனங்க படம் பார்க்கணும்னா நாம் குறைஞ்சபட்சமாக கண்டென்ட் குவாலிட்டி இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய தியேட்டரில் ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஒரு 7.1 நம்ம படம் பார்க்கும்போது அந்த கண்டென்ட் குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக மினிமம் ஒரு 4 கோடி ரூபா செலவு பண்ணாதான் அந்த குவாலிட்டி, அந்த படம் பார்க்கும்போது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம
சின்னதாக ஒரு ₹1 ₹2 படம் பண்ணுறேன். என்னதான் நீங்கள் பெரிய வித்தக்காரனாக இருந்தால் கூட பெருசாக ஒன்றும் மேஜிக் பண்ண முடியாது. அப்போ அந்த விசுவல் எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து சின்ன கண்டென்ட்டாக இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு ஒரு டெக்னிக்கலாக சவுண்டாக இருந்து வந்தால் மட்டும்தான் தியேட்டரில் அது ஒர்க் அவுட் ஆகுது. இவ்வளோ பிரச்சனைகள் உள்ள இருக்கு. தயாரிப்பாளர் சந்திக்க வேண்டியிருக்கு. அப்போ இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னா படம் எடுக்கிறத விட ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் இப்போ தயாரிப்பாளர்களுடைய இந்த இடைக்கால அந்த படப்பிடிப்பு ரத்துக்கான முக்கியமான காரணமா பேசப்படுறதே எப்படின்னா நடிகர்களுடைய அதிகப்படியான சம்பள உயர்வு, இல்ல அவங்க சம்பளத்தை டிமாண்ட் பண்றாங்க, தொழில்நுட்ப கலைஞர்களுடைய சம்பளம், இது எல்லாமேத்தையும் நம்ம மறுசீராய்வு பண்ணி இது ஒரு வரைமுறைக்கு கொண்டு வரணும். ஷேருங்கிற ஒரு மெத்தட்ல போயிடலாம். நடிகர்களுக்கு படத்துல சம்பளத்தை தவிர்த்து ஷேருங்கிற ஒரு முறையில போயிடலாம்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? நடிகர்கள் இந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறதுக்கான காரணமே தயாரிப்பாளர்கள் குடுத்து பழகணுங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. இது எப்படி மாறுங்கிறது இந்த நடிகர்கள் ஷேர்ல படம் பண்ணுங்கிறதெல்லாம் சும்மா பேசுறதுக்கு நல்லா இருக்கும். சரி, அந்த நடிகர் ரஜினி சூப்பர் ஸ்டார் எனக்கு டேட் கொடுத்துருவாரா? ஷேர்ல வந்தா சொல்றேன் நான். ஷேர்ல அவர் டாப்ல என்ன கம்பெனி இருக்கோ, இப்போ நீங்க ஆந்திராவில் இருக்க மாதிரியோ கேரளாவில் இருக்கிற மாதிரி ஹிந்தியில் இருக்க மாதிரி ஷேர் பேசிக்கில் வந்தால் கூட அவங்க யாருக்கு டேட்டு கொடுப்பாங்கன்னா பெரிய ஆட்கள் தான் கொடுப்பாங்க. இதனால மற்ற தயாரிப்பாளருக்கு என்ன லாபம்? இது சும்மா பேச்சுக்கு வேணா நம்ம சொல்லிக்கலாம். ஆமா, அதே மாதிரி இப்போ ஒரு சிறு தயாரிப்பாளர் வராங்க, ஒரு சிறிய அளவுல படத்தை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சம்பளம் இல்லாம ஒரு ஷேர்ல போகும்? அது வராது. நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். பாருங்க, ஹீரோவுக்கு கதை அப்படின்னா அவர் 100 கோடியோ 200 கோடியோ எவ்வளவு கேட்டாலும் நீங்க கொடுக்கணும். கதைக்கு ஹீரோனா உங்களுக்கு அது தேவையில்லை. இந்த தயாரிப்பாளர் தான் முடிவு. நம்ம கதையை நம்பி படம் எடுக்கிறோமா, ஹீரோவை நம்பி படம் எடுக்கிறோம். கதையை நம்பி படம் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஹீரோவுக்கு போய் இத்தனை கோடி நீங்கள் தர வேண்டியதில்லை. சமீபத்தில் மகாராஜான்னு ஒரு படம், விஜய் சேதுபதியோட 50வது படம். அதை விஜய் சேதுபதி இல்லாமல் ஒரு புதுமுகம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1.5 கோடி ரூபாய் எடுக்கிற படம். விஜய் சேதுபதி 50வது படம் பிரம்மாண்டமாக இருக்குன்னு அவர் நினச்சிருந்தா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி கமிட் பண்ணி செஞ்சுருக்கலாம். கதையை நம்பி தானே வந்தார். ரெண்டுமே இருக்குது. இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது. நடிகருக்கு தான் நீ இவரதை வச்சு தான் நான் படம் எடுப்பேன்னு முடிவு பண்ணிங்கன்னா அவர் கேட்குற சம்பளத்தை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். கதையை நம்பி வாங்க. தயாரிப்பாளர்கள் கதையை நம்பி படம் பார்க்கறதுக்கு திரும்பினாங்க, படம் எடுக்கிறதுக்கு திரும்பினாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. அப்போ இது தயாரிப்பாளர்கள் மேலேயும் ஒரு மறுக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டு. தயாரிப்பாளர்கள் மேலே தான் குற்றச்சாட்டு. நாங்களா உங்களுக்கு படம் பண்ணுறோன்னு சொல்கிறோம், நீங்கள் தானே என்கிட்ட டேட்டு கேட்குறீங்க. இப்போ இந்த நடிகர்கள் ரெட் கார்டு வரைக்கும் பஞ்சாயத்துக்கு வர என்ன காரணம்னா யார் அட்வான்ஸ் கொடுத்தாலும் வாங்கிடுறது. நீ ஒரு 2 கோடி தரீங்க, அவர் ஒரு 2 கோடி தராரு, இவர் 2 கோடி தராரு, வாங்கிக்கிறது. அவரை வாங்கும் போதே ஒரு தெரியும் ஒரு படம் எடுக்க மாட்டாரு. இப்போ எனக்கு இது லாபம் தானே, வர்ற காசு சும்மா விடுவோம், வர்ற காசு எதுக்கு சும்மா விடுவோம் வாங்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நடிகருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபைனான்சியர் போய் தேடுறது. கொடுத்ததுக்கப்புறம் தான் ஃபைனான்சியரை தேடுறது. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ தனுஷுக்கு இது சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவருக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படம் பண்ணுறதுக்கு ஃபைனான்சியரை தேடுறது. அட்வான்ஸ் கொடுக்கும்போது அவர் ஆகஸ்ட்டில் ஷூட்டிங் போகலான்னு சொல்லி டேட்டு கொடுத்துருப்பாரு. இவன் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் ஃபைனான்சியரை தேடிட்டு இருப்பான். ஒரு நாள் ஃபைனான்சியர் கிடைச்சோன்னு திடீர்னு டேட்டு கொடுன்னா, நான் தான் ஆகஸ்ட்டில் டேட்டு கொடுத்தேன்ல, நீங்கள் ஏன் இப்போ படம் எடுக்கலங்கும் போது இது கவுன்சிலுக்கு போகும். இதெல்லாம் இங்கே இருக்கிற உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களுக்கோ செய்தி பார்க்குற ஜனங்களுக்கோ தெரியாது. ஒரு நடிகர் அட்வான்ஸ் வாங்கும்போது எப்போ டேட்டு என்னன்னு கேட்டுக்கிட்டு தான் வாங்குவார். நீங்கள் ஏன் போய் கொடுக்குறீங்க? இது உங்களுடைய பிரச்சனை. தயாரிப்பாளர்கள்ட்ட கதையை நம்பி படம் எடுத்தாங்கன்னா இந்த நிலை வராது. காண்டாரன்னு ஒரு படம் வருது, தியேட்டர்ல தான் ஹிட். மஞ்சுவல் பாய்ஸ்னு ஒரு படம், இளையராஜா போட்ட அதே மியூசிக் தான். அந்த குணா படம் எடுத்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான் படத்தை எடுத்து முடிக்கிறாங்க, மிகப்பெரிய சக்சஸ். லவ் டுடே நம்ம ஊர்ல ஒரு படம் வருது, டாடா நம்ம ஊர்ல ஒரு படம் வருது, இப்போ மகாராஜா முதற்கொண்டு எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள் தான். ஒரு 10 கோடி 20 கோடி ஒரு 5 கோடியில முடிக்கிற படங்கள் தான் 100 கோடி 200 கோடின்னு வசூல் ஆகுது. அப்ப ஏன் தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான கதைகளுக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்குன்னு தெரிஞ்சும் கூட அதுக்கு முன்னுரிமை கொடுக்காம தொடர்ந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு 4 நடிகர்கள் கிட்ட தான் போய் டேட்ஸ் செக்னு கொடுத்துட்டே இருக்கீங்க? என்கிட்ட பணம் இல்லாம நான் படம் எடுக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நடிகர்கிட்ட தான் போய் விடுவது. நடிகருக்கு அவர் தாஜா பண்ணி அவரோட டேட்டா வாங்கி ஃபைனான்ஸ் வாங்கி படம் போட்டோம். இப்போ அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தான் இந்த நிலையை உருவாக்குறாங்க. பணத்தோட வர்றாரு பார்த்தீங்களா, பணத்தோட வர்றவர் என்னன்னா சரியான ஆள் அமைஞ்சிடணும். இப்போ பாருங்க, சினிமாவில் வெறும் ஆளாக வந்தவங்கலாம் பெரிய ஆளாக இருக்காங்க. இன்னைக்கு பணத்தோட வந்தவங்க பணத்தை காலி மட்டும் தான் போயிருக்கான். வெறும் ஆளாக வந்தவன் ஏன் பெரிய ஆளாக இருக்கான்னா அவன் வந்தால் 15 வருஷம் 20 வருஷம் சினிமாவில் இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து ப்ரொடியூசர் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. ஒரு டெக்னீஷியனாக ஒரு டைரக்டராக இருந்து ப்ரொடியூசர் ஆனவங்க ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. ஒரு நடிகர் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சா ஸ்டாண்டர்டாக இருப்பார். வெறுமனே ஒருத்தர் பணத்தோட வந்தாருன்னு வைங்களேன், 4 படத்தில் காலி ஆகி போயிடுவார். இப்போ இதெல்லாமே ஒரு எழுத்துப்பூர்வமா இந்த டேட்ல நம்ம ஷூட் போறோம் அப்படிங்கறத இந்த நடவடிக்கைகள்லாம் அங்க இருக்கா சார்? இருக்கு.
அந்த அக்ரிமெண்ட் எடுத்து தானே கம்ப்ளைண்ட்டுக்கு வர்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வரும்போது அந்த நடிகர் ஒன்று சொல்லுவார், இந்த தயாரிப்பாளர் ஒன்று சொல்லுவார். நாங்கள் கூப்பிட்டோம் அவர் வரலைன்னு அவர் சொல்லுவார், அவர் வரவே இல்லைன்னு இவர் சொல்லுவார். இது எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? நாங்கள் ஆகஸ்ட்டில் டேட்டு கொடுத்தாருங்க, நாங்கள் ஷூட்டிங் ரெடியாக இருந்தோம், நாங்கள் போனால் அவர் இன்னொரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாருன்னு இவர் சொல்லுவார். அவர் ஆகஸ்ட் பூரா நான் சும்மா உட்காந்துருந்தேன், இவங்க வரல, என் டேட்டை வீணாக்கிட்டாங்கன்னு அவர் சொல்லுவார். இப்போ இது 2 பஞ்சாயத்து நடந்து 2 கோடி ரூபா இப்போ ஒரு நடிகர் அட்வான்ஸ் ஆகிருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு பஞ்சாயத்துலாம் பேசி ஒரு 25 லட்சம் 50 லட்சத்துக்கு முடிச்சு இந்த அப்பா வாங்கிட்டு போறியா என்னப்பான்னு இப்படி தான் செட்டில் ஆகும். இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் கீ போஸ்ட்டில் இருக்கவங்கலாம் பாருங்க, யாராவது படம் எடுக்கிறாங்களா? இல்லை. படம் எடுக்கிறவங்க ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில் தனியாக போயிட்டாங்க, அவங்க அப்புறம் படம் எடுத்திருக்காங்க. இங்கே இருக்கிற யாருமே படம் எடுக்கல. அவங்க முந்தைய காலகட்டத்தில் படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனை எப்பவுமே இருக்கு. இன்னைக்கு தனுஷுக்கு ரெட் கார்டுன்றோன்னு எல்லாரும் ஒன்று பேசிட்டு இருக்கோம். ஏன் சிம்புக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க, அவர் நடிக்காம இருக்காரா? வைகை புயலுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க, அவர் நடிக்காம இருக்காரா? ஏன் இதெல்லாம் நடக்குது? அப்ப இது ஒரு பயமுறுத்திருக்கா தானே? ஹீரோஸ்ங்கிறது இப்படி சேலரி எல்லாம் கேட்டக்கூடாது, நாங்க டேட்ஸ் கொடுப்போம், நாங்க கொடுக்குற சம்பளத்தை நீங்க நடிச்சு கொடுன்னு தயாரிப்பாளர் ஒரு பூச்சாண்டி காட்டுறாங்க. ஒரு பூச்சாண்டி காமிட்டு ஒரு டேட் கிட்ட வாங்கி படம் பண்ணலாம், அவ்வளவுதான். கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ற ப்ரொடியூசர்ஸ் ஒரு பக்கம், கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற நடிகர்கள் ஒரு பக்கம். நீங்க பாட்டுக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வேலை நிறுத்தம் நிப்பாட்டிட்டீங்கன்னா சினிமாவை நம்பி இருக்கக்கூடிய மற்ற யூனியன்கள், லைட் மேன்ஸ், ஸ்டண்ட் மேன்ஸ், ப்ரொடக்ஷன் பாய்ஸ், டச்அப்ல இருந்து எத்தனையோ பேர் சேர்ந்ததா ஒரு படம். அப்ப அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும்? அது ரொம்ப கஷ்டம். அதை தான் எல்லாரும் பேசுவாங்க. இது எல்லாம் மொத்தமாக தொழிலாளரும். ஆனால் சினிமாவை பொறுத்தவரை தொழிலாளர் கொடுக்குற காசெல்லாம் ஒன்றுமே இல்லை. நடிகர்களோட சம்பளத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கொடுக்குற பேமெண்ட் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு கேரவனுக்கு கொடுக்குற பணத்துக்கு 10 டெக்னீஷியனுக்கு பேட்டா கொடுக்கலாம். ஆனால் இதை தான் பெருசாக பேசுவாங்க, தொழிலாளர்கள் எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குதா, அது இதும்பாங்க. பாதிக்கப்படுறது அவங்க தான். இப்போ இவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கணுமா, இதைத்தான் உட்காந்து பேசுவாங்க. அந்த நடிகர் சம்பளத்தை நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் தொழிலாளர் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு 200 ரூபா ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பெரிய போராட்டம்லாம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி அது ரொம்ப கஷ்டம். அது அந்த 200 ரூபாய்க்கு அந்த 200 ரூபாய்க்கு பெரிய போராட்டம் நடத்தணும். இப்படி ஒரு ஸ்ட்ரைக் வந்து அது வேணா நடக்கலாம். இந்த பாவப்பட்ட தொழிலாளருக்கு ஒரு 100-200 சேர்த்து கூட கிடைக்கணும். அதுதான். ஆனால் அந்த நடிகர்களுடைய இந்த 100 கோடி சம்பளங்கிறது குறையாது. நீங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு தயாரிப்பாளராக இருக்கீங்க, அமீர் மாதிரியான ஒரு எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு முகத்தை வச்சு படம் பண்றீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்குமே ஏதாவது நெருக்கடியான சூழ்நிலைகள் வருதா? வந்துச்சு, கேட்டுட்டீங்க. அமீர் படத்துக்கு வந்தது என்னன்னா, ஆன்டி இண்டியன் படம் எடுத்தான். ஆன்டி இண்டியன் படம் வந்து புழு சட்டை மாறன் வந்து எல்லாருக்குமே எதிரிதான். ஆனால் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா வாலண்டரியாக கேட்டு படம் போட்டாங்க. நான் 100 ஸ்க்ரீன் தான் பிளான் பண்ணேன், 340 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆச்சு. 340 ஸ்க்ரீன்ங்கிறது பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 250 ஸ்க்ரீன் பிளான் பண்ணி போட்டு ரிலீஸ் டேட் போட்டு நெருங்கி போகிறேன். ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் ஒன்று. இது ஒரு குடும்பத்தோட சதி. யாரும் சொல்ல முடியாது. அதான் ஞானவேல்ராஜா பகிரங்கமாக தெரியும், அவங்களோட சதி. வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது, புதன்கிழமை ஒரு படத்தை கொண்டு சொல்லுறாங்க, ரசவாதின்னு ஒரு படத்தை. 250 ஸ்க்ரீன் நமக்கு போட்டிருக்கு, அது 100 ஆகுது. ஏன்னாங்க ரிலீஸ் டேட் போட்டு எல்லாம் பண்ணி இப்படி லாஸ்ட் மினிட்ல அப்படிங்கும்போது திடீர்னு படம் வந்துருச்சு. அப்போது இங்கே யார் கண்ட்ரோல் பண்ணுறாத? சினிமா யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? ப்ரொடியூசர் கவுன்சில் தானே அதை பிளான் பண்ணணும். இப்போ அங்கே போய் நம்ம என்ஓசி வாங்கி தானே ரிலீஸுக்கு போகிறோம். ஒரு வரிசைப்படுத்தணும்ல. யார் வேணாலும் வந்து படம் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் வியாழக்கிழமை முடிவு பண்ணி வெள்ளிக்கிழமை ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவீங்களா? கண்டென்ட்டுக்கு டிமாண்ட் இருக்குல்ல. அப்போது தியேட்டர்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிச்சு. இதில் 2 படமே பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து மார்னிங் ஷோ பார்க்கணும்னு நினைப்பேன், நீங்கள் மேட்னி ஷோ பார்க்கணும்னு நினைப்பீங்க, ஒரு ஈவினிங் ஷோ பார்க்கணும்னு நினைப்பார். இவன் 4 ஷோ போட்டது 1 ஷோ பார்க்குறான், 2 ஷோ பார்க்குறான். படம் வந்ததே தெரியாமல் போச்சு. இன்னும் சொல்ல போனால் பின்னாடி இருந்து அந்த நேரத்தில் அந்த ஜாபர் சாதிக்கு மேட்டரில் வந்து யூடியூபர்ஸுக்கு ஃபுல்லாக பணம் கொடுத்து பெருசாக ஊத விட்டது அந்த குடும்பம் தான். இவ்வளோ பெருசாக ஊதி பெண்ணாச்சு. அமீர் ஜெயிலுக்கா போயிட்டாரு, வெளியே தானே இருக்காரு. கோர்ட் அந்த ஜாபர் சாதிக்கு பெயில் கொடுத்துருச்சு. ஊதுனது பின்னாடி இருந்து எல்லாரையும் தூண்டி விட்டு செஞ்சது நேரடியாக செஞ்சாங்க. இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி இன்னொரு படத்தை இறக்கி எங்களோட தியேட்டரை கம்மி பண்ணாங்க. பின்னாடி இருந்து விமர்சனங்கள் சைடில் அதுக்காக நம்ம எடுத்த படம் பெரிய அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லலை. படம் ஜாலியாக ஒரு இடம் பார்க்குற படம் தான். அது இறங்கி கெடுத்து விட்டாங்க. இன்னைக்கு ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆகி ஹிட்டு. ஓடிடியில் உயிர் தமிழுக்கு, ஆகாலையும், அமேசான்லையும் நல்லா போயிட்டுருக்கு. ஏன் தியேட்டருக்கு ஏன் ஆள் வரல? ஷோ கிடைக்கல. அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் இவங்க பண்ண சதி அது. அதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க. அடுத்து 2 படம் வருதுல்ல, அதில் அனுபவிப்பாங்க. இப்போ அடுத்து வருதுல்ல கங்குவா, என்ன நடக்குதுன்னு பாருங்க. நல்லா ஓடட்டும், சினிமா ஆரோக்கியமாக இருக்கட்டும். உங்கள் எண்ணங்கள் இருக்குல்ல, சக தயாரிப்பாளரை எங்க உங்களுக்கும் அந்த ஹீரோக்கும் பிரச்சனை இருக்குன்றதுக்காக என்னைய காலி பண்ணலாமா? விடால வந்து
இந்த வேலையை அவர் செஞ்சுட்டாரு ஞானவேல் ராஜா. நான் ஒரு மாதிரி சாப்பிட்டானெல்லாம் கிடையாது, நேருக்கு நேரம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு அதான் நடக்கும். இப்போ தயாரிப்பாளர்கள் சங்கத்தினுடைய பிரச்சனையே என்ன அப்படின்னா, கண்டென்ட் ஓவர்ஃப்ளோ ஆகுது. நிறைய படங்கள் தேக்கு நிலைக்கு வருது. அஹ் நடிகர்கள் 100 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. அப்ப இங்க என்னன்னா, தயாரிப்பாளர்கள் இல்லாம இல்ல, நடிகர்கள் இல்லாம இல்ல. அப்ப இதுக்கு என்ன சார் வரைமுறை? ஏன்னா தயாரிப்பாளர்கள் கொடுக்கறதுனால தான் நடிகர்கள் வாங்குறாங்க. அப்ப இதுக்கு என்னதான் ஒரு வரைமுறை? வரைமுறை அதான் சொல்றேன்ல, பணம் இல்லாமல் படம் எடுக்கிறவங்க ஹீரோவுக்கு பின்னாடி அலையிறாங்க. ஹீரோட்ட அட்வான்ஸ் கொடுத்து டேட்டை வாங்கி ஃபைனான்ஸை வச்சு படம் பண்ணுறாங்க. அவங்கள லாப நட்டமோ படம் ஓடுறதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. பேர் இவங்க பேராக இருக்கும், ஆனால் பணம் கொடுத்த எவனோ ஒருத்தன் லாஸ் ஆகும். ஒரு பெரிய படம் வருது இல்லை, ஒரு 250 கோடி ரூபாய்க்கு ஒரு ஹீரோவுக்கு வியாபாரம் இருக்குது, அவரை வச்சு 500 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி யாராவது ஒருத்தர் படம் கொடுப்பாங்க. ஓடிட்டா ஒரு பணம் ஓடலைன்னா அவர் லாஸ் ஆகும். இவர் பேரில் எல்லாமே நடக்கும். அதாவது இந்த பெரிய படம் பண்ணுற தயாரிப்பாளரில் 75% பார்த்தீங்கன்னா பினாமி தயாரிப்பாளர். பேர் ஒரு பேர் பெருசாக வரும், பணம் இன்னொருத்தருடைய பணமாக இருக்கும். அதனால இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ சினிமா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அவ்வளோ பிரச்சனைகள் வருது. தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் பிரச்சனை, நடிகர் சங்கத்தில் பிரச்சனை, எலெக்ஷனே ஒரு பிரச்சனையாக வருது, டப்பிங் யூனியனில் பிரச்சனை. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா நடிகர்கள் ஒரு பிரச்சனைனா முன்னிறுத்தி உண்ணாவிரதத்தில் ஈடுபடுவாங்க. ஒரு புத்தங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு முன்னிறுத்தி பண்ணுவாங்க. இது எதனால இப்போ இருக்கக்கூடிய சங்க நிர்வாகிகள்னால பிரச்சனையா, இல்ல சினிமாவினுடைய வியாபாரம் இப்போ உச்சத்தை தொட்டதுனால வியாபார ரீதியா ஏற்படக்கூடிய காழ்ப்புணர்ச்சி பிரச்சனை? இல்லை அதெல்லாம் ஒன்றுமில்லை. இது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, எப்பவும் போல தான் இருக்குது சினிமா. எல்லா காலத்துலையுமே என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அதுதான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ சினிமாக்காரங்களாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு போராட்டத்துக்கோ ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கோ வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசுடைய பின்புலம் இல்லாமல் வரமாட்டாங்க. அரசு வந்து அவங்கள வலியுறுத்தும், இந்த மாதிரி ஒன்று செய்யுங்க, அரசுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். அது அரசுக்கு எதிர்த்து சினிமாக்காரன் பூரா ரோட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் உட்கார வேண்டியதுதான். எவன் படமும் இங்கே ரிலீஸ் ஆகாது. நீங்கள் அப்படிலாம் நினச்சிடாதீங்க, தன்னெழுச்சியாக வந்து இந்த நடிகர்கள்லாம் பொங்கி இந்த ஜனங்களுக்கெல்லாம் நல்ல செய்ய வந்துருவாங்கன்னு அப்படிலாம் நினச்சிடாதீங்க. முன்னாடி மேலே வந்து ஒரு உத்தரவு வரும், அப்பா இது பண்ணுங்கப்பா, நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கப்பா. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த நடிகர்களை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதை தாண்டி சில விஷயங்கள் நடந்திருக்கு. சில விஷயங்கள் நடந்திருக்குன்னா, கேப்டன் தலைவராக இருக்கும்போது, நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது அவர் கலைஞருக்கு ஒரு பாச தலைவனுக்கு பாராட்டு விழா ஒரு பாராட்டு விழா நடத்தினார். அதுக்கப்புறம் இப்போ நடத்துனாங்க பார்த்தீங்களா, இது எதுக்கு இப்போ நடத்தாங்க? கலைஞர் அவ்வளோ பெருசாக ஒன்று நடத்தியாச்சு இல்லை. இந்த 4.5 வருஷத்தில் இன்னைக்கு பொங்குறாங்க பாருங்க தயாரிப்பாளர் சங்கம். 4.5 வருஷம் என்ன செஞ்சீங்க? இந்த 4.5 வருஷம் இந்த பிரச்சனை இல்லையா? இன்னைக்கு திடீர்னு ஏன் நீங்கள் பொங்குறீங்க? என்ன காரணம்? அப்படின்னா இன்னொரு 1.5 வருஷத்தில் எலெக்ஷன் வருது மறுபடியும் கவுன்சிலில். கவுன்சில் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு கிட்டத்தட்ட 80,000 1 லட்ச ரூபா செலவு முடியும். ஒவ்வொரு இடம் மீட்டிங் போடும்போது ஒரு 5,000 கவரில் போட்டு, ஓட்டுக்கு பதிவுக்கு முதல் நாள் ஒரு ஓட்டுக்கு 20,000 ரூபா ஒரு தயாரிப்பாளர். இது போல் சரக்கு பிரியாணி சாப்பாடு. அது பொது தேர்தல்லாம் என்னங்க, சினிமா தேர்தல் தயாரிப்பாளர் சங்க தேர்தலாம் மேலே கோடி கோடியாக செலவு பண்ணி பொறுப்புக்கு வந்து என்னப்பா செய்ய போறீங்க? பாசத்தலைவனுக்கு பாராட்டுலாம் நடத்துறதுக்கா? என்ன நடந்திருக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில்? இது ஒன்று தான் நடந்திருக்கு, இதை தவிர எதுவுமே நடக்கல. நான் ஒரு புகார் கொடுக்குறேன் தயாரிப்பாளர் சங்கத்தில். என்னோட ஆன்டி இண்டியன் படத்தை வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி, தலைவா ஓடிடியில் உங்கள் படம் பார்த்தேன் நல்லா இருக்குன்றாரு. ஓ ஓடிடிக்கு நான் கொடுக்கவே இல்லையே, நீ எந்த ஓடிடியில் பார்த்தேன்னு கேட்டோன்னு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறாரு. 68 ரூபா கட்டி ஒரு படம் பார்த்துருக்காரு ஒரு ஓடிடி. நான் பார்த்தோன்னு எனக்கு அதிர்ச்சி. இது சம்மந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்? ஓடிடியில் அந்த படம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு, நம்ம 65 ரூபா பணம் கட்டி படம் பார்த்ததுக்கான ரிசிப்ட், இவ்வளவு வச்சு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் ப்ரொடியூசர் கவுன்சிலில் கொடுக்குறேன். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு நடவடிக்கை இல்லை. இது இல்லாமல் தனியாக போய் நான் போய் எதுக்குன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு, இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அங்கேயும் கொண்டு போய் கொடுக்குறேன். அங்கேயும் இது வரைக்கும் அந்த நடவடிக்கையும் இல்லை. இவங்க யாரை காப்பாற்றுறக்கா இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் உட்காந்துருக்காங்க? ஒரு படத்தை ஓடிடியில் போடுறாங்க வாங்காம, இப்போ இந்த கம்ப்ளைண்ட் பெண்டிங்கில் இருக்கு, ஆனா நடவடிக்கை எடுக்கல. நீங்க அடுத்த 2 படமே தயாரிச்சிட்டீங்க, அடுத்த 2 படமே வந்துருச்சு. இப்போ யாரை காப்பாத்துறதுக்கு இந்த தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு? இப்போ நீங்க பாருங்க, தனுஷுக்கு ரெட் கார்டு போட்டானோன்னு நீங்க இன்டர்வியூ வந்துட்டீங்க. இல்ல தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனைக்காக தான் வந்து. தயாரிப்பாளரோட பிரச்சனை தான், நடிகர்களோட சம்பளம். இப்போ வருஷத்துக்கு பாருங்க 365 நாள்ல கிட்டத்தட்ட 270 250 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த 250 படத்துல இந்த முன்னணி நடிகர் தான் நடிச்சிருக்காங்களா? அது ஒரு 6 படம் 7 படம் 10 படத்துக்குள்ள இருக்கும், மிச்சம்லாம் யார் நடிக்கிறா? அப்ப இதுதான் இங்க பிரச்சனையா? அப்படின்னா இங்க உண்மையிலேயே இங்க இருக்கிற பிரச்சனையே வேற. ஆனா மக்கள் கிட்ட அதை கொண்டு வரது வேற மாதிரி கொண்டு வர. மீடியா வந்து தனுஷுக்கு ரெட் கார்டுன்னு உடனே வடிவேலுக்கு ரெட் கார்டு, சிம்புக்கு ரெட் கார்டுன்னு நியூஸ். ரெட் கார்டு அவர் என்ன உலக நாயனுக்கு ரெட் கார்டுங்க? அப்ப இதுவே ஒரு அரசியல் தான், தயாரிப்பாளர்கள் பண்ணக்கூடிய ஒரு அரசியல். இது ஒரு அழுத்தம். இதை யாரும் மதிக்க மாட்டான். நடிகர் யாராவது மதிக்க போறான்னா என்ன? அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுட்டு இருப்பான். ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த குழுக்கு ஒரு தலைமை இருக்கணும், ஒரு அமைப்பு இருக்கணும். அப்பதான் அந்த பிரச்சனை போய் சேர்ப்பாங்க.
உங்க தயாரிப்பாளர்கள் சங்கமே 2 பட்டு இருக்கு, 2 சங்கங்களா இருக்கு. அது ஏன் 3ஆ இருந்தது. 3ஆ இருந்துச்சு? டிஆர் சார் ஒன்று ஆரம்பிச்சாங்க. தேர்தலில் நான் நிற்போம், ஜெயிச்சா நாங்கள் இதில் தொடருவோம், தோத்தா நாங்கள் தனியாக போய் ஒரு சங்கம் ஆரம்பிச்சோம். இதுதான். அப்போ அவங்கெல்லாம் வரணும்ல. பழந்திண்டு கோட்டை போட்ட சினிமாக்காரங்க அவங்களுக்கே சினிமா மேலே தான் வந்து எந்த சினிமாவில் சம்பாரிச்சோம், எந்த சினிமாவில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அந்த சினிமாவுக்கு குறைஞ்சபட்சம் அவங்களாவது நல்லது நினைக்கணும்ல. ஒற்றுமை இல்லை. அதான் சொல்கிறேன்ல, மறுபடியும் சொல்கிறேன், தயாரிப்பாளர்கள் பேரில் தான் இது பிரச்சனை, நடிகர்கள் மேலே கிடையாது. எனக்கு மார்க்கெட் இருக்குது, நீ கொடுக்க போகிற. மார்க்கெட் இல்லாத ஒரு நடிகர் வச்சு உங்கள் படம் எடுக்க போகிறாங்களா? இந்த தயாரிப்பாளர்கள் எவன் பின்னாடி மார்க்கெட் இருக்கோ அவன் முன்னாடி நீங்கள் ஓடுறீங்க. அவன் கேட்குற காசை கொடுத்துட்டு கேட்குறான்னு அவனா வந்து உன்னை படம் பண்ண சொன்னா, ஒரு நடிகர் இருக்க கூப்பிட்டு வாங்க படம் பண்ணுங்கன்னு கூட கேட்டாரா? நீங்கள் தானுங்க அங்கே போய் நிற்கிறீங்க வரிசையில். அப்புறம் அவங்க மேலே குறை சொன்னீங்கன்னா இது ஒன்றுமே இல்லை. கதையை நம்பி படம் எடுங்க. குறைஞ்சபட்சமாக அவங்க என்ன சொன்னா, தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 2-3 சின்ன படங்களுக்கு தியேட்டர் கொடுக்கணும். தியேட்டரு சங்க அதிபர்கள்ட்ட சொல்லணும், தியேட்டர் அதிபர்கள்ட்ட சொல்லணும், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஷோ கொடுங்க, ஒரு 7 நாளைக்கு ஒரு 14 ஷோ அந்த படத்துக்கு கொடுங்க. நல்லா இருந்து பிக்கப் ஆனால் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு ஷோவோட ஒரு படத்தை லாஸ் பண்ணுறது மிக ஆபத்தானது. கண்டிப்பாக இதைத்தான் அவங்க சேன்மை வழியே. இந்த நடிகர்கள்லாம் சும்மா பேச்சுக்கு செய்திக்கு வேணாமே வழியே. நீங்கள் வேணா பாருங்க, நீங்கள் நான் சொல்கிறேன் இந்த நேர்காணலில் மறுபடியும் இது ஒன்றும் இல்லாமல் போகும் நடிப்பாங்க. அப்போல்லாம் நடிகர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் போயிடுவான், நீ படம் யாரையும் அவனை எடுன்னு சொன்னா. இது தேவையில்லாத ஒரு விஷயம். விஷால் மேலே ஒரு ரெட் கார்டுங்கிறாங்க. விஷாலினுடைய நடவடிக்கைகள் நிர்வாகம் சார்ந்தே நிறைய விஷயங்களை குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. இன்னி வரைக்குமே அந்த பில்டிங் கட்டல. ஆனால் நடிகர்கள்லாம் திரட்டி ஒரு மிகப்பெரிய அளவில் கிரிக்கெட் திருவிழா மாதிரிலாம் பண்ணினாங்க. அதெல்லாம் என்ன ஆகுது இந்த பணங்கள்லாம்? விஷாலை பொறுத்தவரையில் அவருக்கு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அவர் எப்போல்லாம் தனக்கு தேவையோ சில காமெடிலாம் முன்னாடி கட்சி ஆரம்பிப்பார், திடீர்னு வேட்பு போவார், எல்லாம் பண்ணுவார். ஒரு கட்டடத்தை இங்கே பாருங்க, அடுத்த முதல்வர் வந்து இங்கே தான் வர்றாங்க. இந்த 50-60 வருஷமா தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கத்தில் இருந்தால் முதல்வரை வாங்குறான். ஒரு கட்டடம் கட்ட முடியாது அவங்கனால. அதுதான் சார் கேள்வி. இத்தனை நடிகர் இருக்கீங்களா, சூப்பர் ஸ்டாருங்கிறீங்க, உலக நாயனுங்கிறீங்க, தலைங்கிறீங்க, தளபதிங்கிறீங்க, 100 கோடி 1000 கோடி 2000 கோடின்றீங்களாப்பா. ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டடம் உங்களால் கட்ட முடியல? நான்லாம் ஒரு முன்னணி நடிகராக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் சொந்த செலவில் கட்டி கொடுத்துருப்பேன். அசிங்கமா இல்லை? இவங்கெல்லாம் மக்களுக்கு வந்து நல்லது செய்ய போகிறாங்களா? இப்போ நடிகர்கள் நம்பக்கூடாதுங்கிறீங்களா? நடிகர்ன்றது யாருங்க? பட்டன் போட்டால் நம்ம வீட்டில் வந்து டான்ஸ் ஆடுவார் டிவியில், அவர் தான் நடிகர். 1/2 மணி நேரம் போர் அடிச்சுன்னா அமர்த்திட்டு போயிடலாம். இந்த டான்ஸர் ஆடுறது பிடிக்குன்னா வேற ஒரு டான்ஸரை பாருங்க. நடிகருக்கு நீ அவ்வளோதான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவரோட ஆட்டம் உங்களுக்கு பிடிச்சா காசு கொடுத்து பாருங்க, கடந்து போங்க. இவங்களே போட்டு கொண்டாடிக்கிட்டு போனை திறந்தா, ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கை திறந்தா, ஐயோ நாட்டில் என்ன நடந்தாலும் அதான் இதுதாங்க தெரியுது. வேணான்னு சொல்லலை, என்டர்டைன்மெண்ட் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு 24 மணி நேரத்தை 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கலாம். 20 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் இந்த 4 மணி நேரம் வாங்கலாம், அது நாசமாக போயிடும். நம்ம மாற்றிக்கிறணும். தமிழ்நாடு ரொம்ப மோசம். நிச்சயமா சார். ஆமா, ரொம்ப நன்றி சார். கூடிய சீக்கிரத்துல உங்களுடைய அடுத்த படத்துல நாங்க சந்திக்கணும்னு ஆசைப்படுறோம். நன்றி சார். நன்றி. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.